நார்மல் வந்து இங்க பெருசா பேச போறோம் அப்படின்றதுலாம் தெரியாது. நார்மலா எல்லா படம் டப்பிங் மாதிரி தான் போச்சு. பட் வந்து அந்த இன்ஃபினிட்டி வார்க்கு அப்புறம் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருந்ததுனால எங்க எல்லாரையும் தெரிய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வெரி ஹாப்பி எண்டிங் மூமெண்ட் தான் அது. ஃபுல்லா முடிச்சிட்டோன்ற ஒரு சந்தோஷம் தான். பட் இப்ப பேச முடியலைங்கிற வருத்தமும் இருக்கு. பரவாயில்ல, வேற படத்துல பேசிட்டு இருக்கோம்ல இப்ப. அதுக்கப்புறம் கிரே மேன் ஒரு படம் பேசியாச்சு. ஸோ அதனால ஹாப்பி தான். ஒரு நிமிஷம், இடையில ஒருத்தர் நல்ல ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் டப்பிங் இஸ் கிரேட். நான் அதை பத்தி சொல்லியே இருக்கணும். ஆனா அதுல வந்து ஒரே படத்துல 3 பேருக்கு பேசியிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஆமா, ஒரு ஆபீசர் அண்ட் ஒரு அப்புறம் அந்த கைதியா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, சப்டைட்டில்ல வந்து why don't you ஆண்டி அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும். ஏன் ஆண்டி அடிச்சா துன்புறுத்தாத அப்படின்னு மாதிரிதான் சப்டைட்டில் இருக்கும். ஆனா நீங்க எப்படி பேசியிருப்பீங்கன்னா, எங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு, ஆண்டியால தாண்டா எங்களுக்கு பணமே வருது, அவன் மேல கை வச்சா உன்னை சும்மா விட்டுருவோமாடா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. எப்படின்னா மொத்த கதையுமே நான் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி டப்பிங் மெனக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பேசினாலதான் எங்களுக்கு மொத்த படமே பார்க்க புரிஞ்சுது. அது ரொம்ப சூப்பர். அந்த மாதிரி அப்படின்னா அதான் ப்ரோ, அது வந்து ரைட்டரோட ஜாப் தான் ப்ரோ. நம்ம டயலாக்ஸ் இது பண்ண முடியாது. டயலாக்ஸ் வந்து ரைட்டரோட ஜாப் தான். ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்டே வந்து மூவி பார்த்துட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட டயலாக்ஸ் என்னவோ அதை பார்த்து தான் நம்ம இது பண்றோம். ஸோ அது ரைட்டரோட ஜாப். ஓகேண்ணா. ரைட்டர் நேரத்துல 90s கிட்ஸ் சார்பா ரைட்டர்ஸ்க்குமே நம்ம மரியாதை கொடுப்போம், அன்பை கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் நருட்டோல ஏதாவது ஒரு மெயின் கேரக்டருக்கு வாய்ஸ் இருக்குன்னு வெயிட் பண்ணேன். உங்க வாய்ஸ் நருட்டோல இருக்குன்னு வெயிட் பண்ணாரா? இல்ல ப்ரோ, அதான் சொல்றேனே, அவங்க பண்றவங்க அண்ட் ப்ராஜெக்ட் கொடுக்கறவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இது என்ன சொல்றது, ஒரு ரூல் மாதிரி. ஸோ அதனால அது நம்ம கையில இல்ல. மேபி உங்களோட விஷ் படி நடந்தா நடக்கட்டும், பார்க்கலாம். ப்ரோ இப்போ உங்க இப்போ வந்து டப்பிங் எல்லாம் நிறைய பேர் ஃபேன் டப்பிங் எல்லாம் பண்றாங்க ப்ரோ. உங்களுக்கு நிறைய தெரியும்ல ஃபேன் டப்பிங்? பாத்துருக்கேன் ப்ரோ. அவங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க இன்வால்வா வந்து பண்றாங்க டப்பிங். அவங்களுக்கு தான் என்ன ஒரு டிப்ஸ், எப்படி டப்பிங் இம்ப்ரூவ் பண்ணும், வாய்ஸ் கேரக்டருக்குள்ள எப்படி இன்வால்வ் பண்ணும், அதெல்லாம் அவங்களுக்கு டிப்ஸ் என்ன கொடுக்க முடியுமா ப்ரோ? அதான் ப்ரோ, இப்பவே அவங்க டப் பண்றாங்க இல்லையா இந்த மாதிரி பார்த்துட்டு. பட் அந்த கண்டென்ட் அவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்களான்னு செக் பண்ணணும். அண்ட் இது ஒரு ப்ராஃபிட்டபிளா மாத்தணும், இல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளா நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் ப்ரொசீஜர் என்னவோ அதுபடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஸோ உங்களுக்கு அந்த பேமெண்ட் அந்த இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். ஸோ அதனால யூனியன் வழியா வந்தாங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் பெட்டர். இதுதான் ப்ரோ. ஸோ ஃபேன் டப்பிங் பண்றது நல்ல விஷயம் தான். பட் அந்த கண்டென்ட் கரெக்டா அதுவே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இவர் சொன்ன மாதிரி அதுல இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி எப்படி கொடுக்குறோன்றதையும் பார்த்துக்கணும். ப்ரோ நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றீங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நெக்ஸ்ட் இது ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றீங்களா, இல்ல ஏதாவது கேட்கணுமா உங்களுக்கு? அவ்வளவுதான் ப்ரோ, வேற என்ன இருந்தா. சரி, ஓகே. थैंक यू ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து ஓகே ஹரிகேசவன். அவர் தான் ரொம்ப நேரமா மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாரு. ஆமா 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 இல்ல, அவர் எப்போதுமே எல்லா டப்பிங் ஆர்டிஸ்டுக்குமே போஸ்ட் பண்ணிடுவாருன்னா அவரு எல்லாருக்கும் ஸ்டோரி வச்சு என்னென்ன கேரக்டர் பேசியிருக்காங்கன்னு சுத்தி இமோஜி வச்சிருவாரு. நிறைய இன்வால்மெண்டோட நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்டோரி எனக்கும் அனுப்பியிருந்தாரு, நீங்க போட்டிருந்தாரு. அவர் இப்போ வந்து இந்த படத்துக்கு வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிருந்தாரு. ஹரிகேசவனா? பாத்தீங்களா? இல்லையே, ரீல்ஸ் போட்டிருந்தாரு ப்ரோ. ஹரிகேசவன் அக்செப்ட் பண்ணிட்டேன், பண்ண முடியல, கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. அப்படியே போனா அடுத்து ரபே ஃபாத்திமா அவங்களுக்கு கொடுப்போம். ஐயோ, அவதான் சொன்னேன் தங்கச்சி. ஓகே ஓகே ஓகே, நடக்குதுன்னு பாப்போம். அனிவி ப்ரோ, நீங்க அப்படி கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ப்ரோ, கேன்சல் பண்ணிக்கோங்க ப்ரோ.
சரி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட். சொல்லுங்க. ஏன்னா கேப்டன் அமெரிக்கா பண்ணது என்ன டப்பிங் என்ன ஞாபகம் இருக்கா? ஸ்கிரிப்ட் அதான் ப்ரோ, எனக்கு சிவில் வார் டைலாக் தான் ரொம்ப பிடிக்கும். சிவில் வார்ல லாஸ்டா சொல்லுவார் இல்லையா, அந்த லெட்டர் வேர்ட்ஸ், சும்மா உனக்கு எந்த சூழ்நிலை, அதான் அந்த லெட்டர்ல சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லுங்கண்ணா. நடந்ததை மறந்துட்டு எல்லாரும் கடந்து போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளால முடியல. ஆனா உன்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் நாங்க தேவைப்பட்டா, நான் தேவைப்பட்டா உனக்காக அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. சோ அது அந்த டைலாக் வந்து ரொம்ப டச்சிங்கான டைலாக், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். அதான் இப்போதைக்கு ஞாபகம் இருக்கிறதா தான் சொல்லணும் தான் இன்னும். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. எஃபோன் யுவர் வாய்ஸ் சார். எஃபோன்ற படமே எனக்கு தெரியாது ப்ரோ, சாரி ப்ரோ, நான் இல்ல. ஹாய் ஆகாஷ். ஹாய் மனோஜ். எனக்கு தெரியல எஃபோன், நான் பேசல. கைஸ் நீங்க பீக்கி பிளிண்டர்ஸ் பத்தி கேட்கலாம். அதுக்கப்புறம் ஸ்குவிட் கேம்ல ஒரு போலீஸ்க்கு பேசியிருந்தாங்க, மேபி அதை பத்தி கேட்கலாம். இல்ல இப்போ ரீசெண்டா பண்ண ஒர்க் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நான் 90s கொஸ்டின் பத்தி 90s கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன். நீங்க கமெண்ட்ல அதுக்குள்ள என்ன வேணுமோ கேட்டுக்கோங்க. ஓகே, பாத்துக்கலாம். ஸ்குவிட் கேம்லாம் எப்படி ப்ரோ, ஒரு வித்தியாசமா இருக்கும். அது நமக்கு லாங்குவேஜே புரியாது ப்ரோ. நமக்கு வந்ததும் கொரியன் தான் அது. சோ அந்த லாங்குவேஜே புரியாது. சோ ஸ்கிரிப்ட்ல இருந்த பார்த்துட்டு அப்புறமா அங்க விஷுவல் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் இது பண்ணுவோம். பட் அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். ஏன்னா கடைசி வரைக்கும் தேடி கண்டுபிடிக்காம போயிடுவாரு. தேடி கண்டுபிடிக்கும் போது அவங்களே escape ஆயிடுவாங்க. கடைசியில அதான் twist, அவரை வச்சா twist ஏ அடிப்பாங்க. நானும் எதிர்பார்த்தேன் ப்ரோ. நான் உங்க வயசுனே எனக்கு தெரியல, வேற மாதிரி இருந்துச்சு நான் கேட்க சொல்லுவோம். ப்ரோ. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. ராக் மனு சார், பிக் ஃபேன் ஃப்ரம் கர்நாடகா. உங்களுக்கு கர்நாடகால இருந்து லவ் வந்திருக்கு, அப்படியே கொஞ்சம் ஹாய் சொல்றீங்களா? தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச். Okay. Django Unchained dubbing is great. அப்படி ஒரு படம் இருக்கா? தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச். டிசி மூவிஸ் வந்தா பண்ணுவீங்களா ப்ரோ? பண்ணிருக்கேன் ப்ரோ. சூப்பர்மேனும் பேட்மேன் ஆக்ட் பண்ண படத்துல லெக்ஸ் லூதர் ஒரு கேரக்டர் பேசியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அனிவி ப்ரோ. கொஞ்சம் அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க ப்ரோ, கொஞ்சம் வெளில வந்துறீங்களா? ஓகே நினைக்கிறேன், அதான் சாரி சொன்னேன் நான். என்ன ப்ராப்ளம் தெரியல. போன தடவை இல்ல வாய்ஸ் கேக்குதுல, அது வரைக்கும் ஓகே தான், பிரச்சனை இல்ல. எனக்கு சங்கடமா இருக்கு, அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டேன்.